பெருமாள் மணி, நீங்க எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கிற அதிமுகவோட கிரைசிஸ், ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே அது கிட்டத்தட்ட ஒரு நெருப்பாற்றில் நீந்துகிற தன்மையில தான் பயணிக்குது. இபிஎஸ் அவர்கள் அதை வெற்றிகரமாக நகர்த்த முடிஞ்சுது, நிறைய வியூகங்கள், ராஜ வியூகங்கள்லாம் வகுத்து. ஆனால் இப்போ இருக்கிற கிரைசிஸ் வேற தன்மையில் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு? ஏன்னா தாவேக வெளிப்படையாக அறிவிக்குது, நேச சக்தின்றாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேட்டியை பார்க்குறப்ப அம்மா அவர்கள் ஆட்சின்றாங்க, புரட்சி தலைவர்ன்றாங்க. கிட்டத்தட்ட வந்துருங்க நம்மெல்லாம் தாயா பிள்ளை அந்த தன்மைக்கு நகர்த்துறாங்கன்னா கிட்டத்தட்ட கட்சியை கரைக்கிற மூவுக்கு போகிற மாதிரி தெரியுது. அப்போ அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி அதிமுகவுக்கு இருக்கு. இல்லை, இதில் முதல்ல அந்த ஒரு 25 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள அனுமதி கொடுத்தாங்கல்ல, அவங்க அவர் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சாங்க இல்லையா, அப்போ தான் இந்த ஆட்டம் ஆரம்பிக்குது. ஆனால் அதில் பலரும் எதிர்பார்த்தது என்னென்னா, அவங்க ஒரு சில பேர் மந்திரி ஆயிடுவாங்க, 6ன்னு பேசுகிறாங்க, 8ன்னு பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு உள்ள அந்த நீண்ட சட்ட போராட்டத்தை அவங்கள மந்திரி ஆக்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அதில் ஒரு பெரிய சட்ட போராட்டம் இருக்குது. அந்த சட்ட போராட்டங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான பேரை கொடுக்கும் அப்படின்னு தெரியலைங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க அந்த அமைச்சராக்குற அந்த யோசனையை ட்ராப் பண்ணுறாங்க. அப்போது அதற்கு பிறகு எதுவுமே க்ளூலெஸ்ஸாக இருக்குது, என்ன நடக்க போகுது. அப்போ திடீர்னு இந்த முகாம்லேருந்து ஒரு 5 பேர் போய் ஐயா எடப்பாடியாரை பார்க்கும்போது நேற்று மதியத்திற்கு மேலே 3 பேர் ராஜினாமா பண்ணதுங்கிறது தமிழக அரசியலில் தாவேகா கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் அது? நாங்கள் எந்த ஆட்டத்துக்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் தேர்தல் நடந்து முடிவுகள் 21 நாளைக்குள்ள ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா நடந்தது அப்படிங்கிறது பெரிய கட்சிகள் அதெல்லாம் பண்ண வச்சிருக்கு. இந்தியாவில் இது நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. ஆனால் தாவேகா மாதிரியான ஒரு கட்சி இதை செய்யுமா அப்படின்னா, நேற்று அவர் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுப்பிட்டாரு. நாங்கள் எந்த ஆட்டத்துக்கு வேணாலும் தயாராக இருக்கோம். ஏன்னா நீங்கள் அரசியலில் சில லைனை நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா அதோட விளைவுகளையும் நாங்கள் சந்திக்க தயார். அந்த இடம் ஏன் அதிமுகவை குறிவைக்கிறாங்கன்னு 120 நம்பர் இருக்கு. ஆதரவு கொடுத்தவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, 5 வருஷம் இடதுசாரிகளில் நான் என்னோட நேர்காணலில் சொல்கிறாங்க, எங்களை ஏங்க ஆதரவை நாங்கள் திரும்பி வாங்கி போனலாம், எங்களை ஏன் தவறாலாம் சொல்கிறீங்க, நாங்கள் 5 வருஷத்துக்குன்னு. திருமாவளவன் இன்றைக்கு பேட்டி கொடுக்குறார், நீங்கள் எதுக்காக அங்கே அந்த எம்எல்ஏக்கள்லாம் வேணும்னு. ஆனால் திரும்ப திரும்ப அதிமுகவிடமிருந்து வாங்குறது குதிரை பேரம்ன்றது கடும் விமர்சனமாக எழுந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தயார்ன்றாங்களா? இந்த விமர்சனத்தில் தான் சார் ஒரு தலைவர் வலிமையான அரசியல் தலைவராக உருவாக முடியும். நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க சார், முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் ஒரு வலிமையான சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நீங்கள் நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக நேற்று விஜய் அனுப்பியிருக்காரு, தாவேகா நேற்று அனுப்பியிருக்கு. இந்த ஒரு எல்லையை தாண்டி அவங்க போறாங்க. என்ன 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 காரணம் சார்? நீங்க 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு நாங்க 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல்னு போறீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் தவிர்க்க முடியாது சார். சரி சார், இடைத்தேர்தலில் எது வேணா நடக்கலாம். என்ன எதுக்காக சார்? உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கு, ஆதரவு கொடுத்தவங்க விமர்சிக்கிறாங்க, அது ஒரு சட்ட போராட்டத்தோட இருக்கிறப்ப அதிமுகவே நாங்க தான் தாவேகா தான் புதிய அதிமுகன்னு சொல்வதன் மூலமா என்ன சொல்ல வராங்க? சார் நீங்க வாங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களை அகாமடேட் பண்ணிக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களை குறி வச்சு தாவேகா போறாங்க, அதிமுக கரைக்க பாக்குறாங்க. அதிமுகவை கரைக்க முடியல சார், அதிமுகன்ற கட்சி வேற. இப்போ அவங்க குறி வச்சிருக்கிறது அந்த 47 எம்எல்ஏக்கள்ல நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுமோ. இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் சார், 2 கட்சிகளுக்கான ஆட்டம் இல்ல. நீங்க அஇஅதிமுக அத அதிமுகவை மட்டும் எல்லா கட்சியும் திமுக கூட இருக்கே நிச்சயமா இருக்கும் சார். இன்னுமே தான் அது நமக்கு தெரிய வரும். என்ன சார் இது தமிழகம் பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார். ஆமா, அப்படிதானே அந்த ஆட்டம் அப்படித்தானே போகும் சார். நீங்க இப்போ ஆளுங்கட்சி ஒரு விண்டோவை திறந்துட்டாங்க சார். இது நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வு நேற்று நடந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன்னோட கணக்குகளை போடுவாங்கல்ல சார். இத நீங்க ரொம்ப ஆட்டம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சட்டப்பூர்வமா கோட்டீஸ்வரன் குதிரை பேரத்துக்கு தயாராயிட்டோம், குதிரையில ஏறி போறதுக்கு தயாராயிட்டோமா? குதிரை பேரம்னா நீங்க ராஜினாமா பண்றீங்களோ அப்ப நீங்க எங்க போறீங்க? மக்கள்கிட்ட போறீங்க சார். ஜனநாயகத்துல மக்கள்கிட்ட போறதுதான் சார் இறுதியிலேயே பெரிய வடிவம். அந்த இடத்துல ஒரு இடம் நம்ம தவறிடக்கூடாது. குதிரை பேரம் அந்த சட்டங்கள்லாம் பார்க்கிறப்ப நீங்க ரிசைன் பண்றீங்கல்ல, அது மக்கள்கிட்ட போகலாம், அந்த மேண்டேட் எல்லாம் விட்டுருங்க. சபாநாயகரே என்ன சொல்றாங்க, இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணா கூட அது குதிரை பேரன்றது தான். நான் அந்த டெக்னிக்கல்குள்ள எல்லாம் போக வேண்டாம், அதுக்கு தாவேகா தயாராயிடுச்சு சார். அவங்க அந்த ஆட்டத்துக்கு தான் நேற்று தயாராகி நேற்று 3 பேர்கிட்ட ராஜினாமா கீழே ராஜினாமா பண்றாங்க, மேலே போய் ஐயா ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறாங்க, சாயந்தரம்
தலைமையகத்துல போய் உறுப்பினர் கார்டு வாங்கிட்டாங்கல்ல. நேத்து பொலிட்டிக்கல் மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்போ சார். இபிஎஸ் என்ன இனி இபிஎஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கும் சார் இப்போ என்னன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பொதுச் செயலாளராக அவர் எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கான வேலைகளை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தடுக்கிறதுக்குன்னு என்ன செய்யலாம், என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? சார் அது ரெண்டு, இப்போ நீங்க ஏனைய இப்போ ஆளுங்கட்சியோட இல்லாத எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு சவாலான இடம் தான் சார். சார் பெரிய ஆஃபர்னா கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி மந்திரி ஆக்குறோம் வாங்க அது மாதிரி எல்லாம் கொடுத்து சார். நீங்க ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறது மட்டும் இல்ல சார், நீங்க தலைமையை பாருங்க. எந்த தலைமைக்கு கீழே நம்ம அரசியலுக்கு போனா இன்னும் ஒரு 10-15 வருஷம் நம்ம அரசியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும்ல ஒரு எம்எல்ஏக்கு. அப்புறம் நம்ம மாவட்ட அரசியல்ல நம்ம இடம் என்னவா இருக்கு? சரி, இப்ப நான் ஒரு எம்எல்ஏ அப்ப அவர் ஒரு புள்ளியை பிடிச்சிட்டாருங்க. அதாவது இப்ப போறவங்க எல்லாம் வந்து அடுத்த 10 வருஷத்தை யோசிக்கிறாங்க, 15 வருஷ லீடர்ஷிப்பை பார்த்து யோசிச்சு போறாங்க. அதுல இப்ப விரைவா அதிமுக எம்எல்ஏக்கள் கரைஞ்சு போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா அவர் சொல்றதை வச்சு? சொன்ன கருத்து நான் அப்படியே ஏத்துக்கிறேன். எனக்கு வந்து 2 இடத்துல அந்த வார்த்தைகள் வண்டி மாத்தி போடணும். அரசியல்னார் இல்லைங்களா, அதுல வந்து வியாபாரம்னு போட்டுருங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு என்னோட வியாபாரம் என்ன, தமிழ்நாட்டில் என்னோட வியாபாரம் என்ன, மாவட்ட ரீதியாக என்னோட வியாபாரம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நடக்கிறது. எல்லாருமே சரி வியாபார அரசியல். இந்த 2026 தேர்தல் எல்லா அரசியல்வாதிகளையும் முகம் காட்டி கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. யார் யார் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி அரசியல் பேசுவீங்க, பெரியார் பேசுவீங்க, காமராஜர் பேசுவீங்க, அண்ணா பேசுவீங்க, ஆனால் கடைசியில் குதிரை பேர் அரசியல் எல்லாரும் பண்ணுவீங்க. இது ஏதோ வந்து இந்த ஆட்டத்தை வந்து திமுக அதிமுக தான் ஆட முடியும், அதிமுக தான் கூவத்தூரில் ஆட முடியும்ல, விஜய் சார் அதை விட நல்லா ஆடுவார் அப்படின்றது தான் இன்றைக்கி கிடைக்குது. அதை வந்து சார் வந்து கொஞ்சம் நாகரிகமாக அழகாக சொல்கிறாரு. நான் வந்து சாமானியருக்கு புரிகிற மாதிரி அதை வெளிப்படையாக கூட ஒன்றும் இல்லை. 2 விஷயம். ஒன்று, டெண்டர் கிடையாது. இனிமேல்ட்டு அரசே வேலையில் ஆளை போட்டு அரசே எல்லா வேலையும் செஞ்சிருந்தாம நிறைய பேர் போக மாட்டாங்க. இல்லை 10 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சது சொத்து யார் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொன்னாலும் போனவங்களும் நிறைய பேர் திருப்பி ஓடி வந்துருவாங்க. கூவத்தூர்லயே கவனிக்க வேண்டியது, அவங்கள்ட்ட பெரும்பான்மை நம்பர் இருந்தது. அதை தக்க வச்சு யாரும் அதை கொண்டு, அதாவது குருவிகளை கடைகாக்கிற தன்மை இருக்கு. இது வந்து பருந்து தூக்குற தன்மை. அதாவது அது வந்து குதிரை பேரம் நடந்துடக்கூடாதுன்னு ஒன்னா வச்சிருந்தாங்க பாதுகாக்கிறதுன்றது. இதுல வந்து நடக்குது. அதாவதுங்க இதுல பெருமைப்படுறதுக்கு வேணா இருக்கலாம், அரசியல் பண்றாரு எங்கால ஆளுமே. கோர்ட்டுக்கு முன்னாடி போகும்போது இது எல்லாமே டெக்னிக்கலா எப்படி கோர்ட்டுக்கு எங்க போகும்? அதாவது ஒரு விஷயம் சார், இதுவரையிலும் யாருமே வந்து தலைமை செயலகத்துல வச்சு உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுத்தது இல்ல. பெரும்பாலும் கொடுக்கலங்க. இல்ல நேத்து கொடுக்கலன்றாங்க, கொடுத்தாங்க. பனையூர்ல தான் கொடுத்தாங்க. பனையூர்ல தான் கொடுத்தாங்களா? பெருமாள்மணி, இப்போ அதிமுக இந்த கிரைசிஸை எப்படி தாண்டி? இது அதிமுக இந்த மண்ணை 30 ஆண்டுகள் 32 நாட்கள் ஆண்ட ஒரு பேரியக்கம் சார். அதுக்கு இதுக்கு வந்து ஒரு இது அதிமுக எம்எல்ஏக்கள் இல்ல. நீங்க பேரியக்கம் தான். இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, நாங்க 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுற தன்மையில என்ன தெரியுதுன்னா, அவங்களால 5 வருஷம் தான் பொறுத்திருக்க முடியும் எதிர்கட்சியா. அடுத்த 5 வருஷம்லாம் அவங்களால பொறுத்திருக்க முடியாதுன்ற ஒரு கிரைசிஸ் இருக்குல்ல. அதிமுக தன்மையே அப்படி இருந்ததுன்னா அவர் என்ன செய்வாருன்றேன்னா சார், இது வந்து சார் அஇஅதிமுக தன்னளவுல பெரிய கட்சி. ஆனா நடக்கிற ஆட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க சட்டப்பேரவைக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட்டம் சார். நீங்க இத வந்து கட்சிக்கான சோதனையாவோ கட்சிக்கான இதுவாவோ ஒண்ணும் இல்ல. வெளிப்படையே சார், நீங்க வந்து ஏதாவது ஒரு புதிய கட்சி வந்து முதல்ல வந்து ஒரு கட்சி பிளவுபடுதுன்னு வைங்களேன், நாங்க தான் உண்மையான திமுகன்னு மதிமுக பேசுவாங்க. இப்போ ஓபிஎஸ் வெளியில வராரா, நாங்க தான் உண்மையான அதிமுக. ஆனா ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதுக்கு தாவேக்கான்னு பேர் வச்சு நாங்க தாங்க புதிய அதிமுகன்னு சொல்ற நரேஷன் இருக்குல்ல சார், அது அந்த என்ன சொல்ல வருதுங்க? எம்எல்ஏக்களுக்கான வலை சார். சார் அது இன்னைக்கு ஆரம்பிக்கல, பிரச்சாரத்துல இருந்தே இருக்குல்ல. ஓகே, பிரச்சாரத்திலே அவங்க வந்து அஇஅதிமுக பேரை சொல்லாம தானே வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க.